புது உலகம் அமைந்திட புயலென வந்தவரே, இந்த உலகம் எங்கிலும் கடவுளை கண்டிடுவே. தன்னுடைய சாயலா உன்னை ஊருக்கே தந்தா, கண்ணுடைய மாந்தரே இந்த கடவுளின் கருணை பா. கண்ணுடைய மாந்தரே இந்த கடவுளின் கருணை பா. குடிமக்கள் வந்தாலும் குறையோடு நின்றாலும் உன்னை போலவே வருமில்ல. மனிதரை பிறந்தவன் மான்போடு இருப்பவர் என் இடத்துக்கு இதயமில்ல. குடிமக்கள் வந்தாலும் குறையோடு நின்றாலும் உன்னை போலவே வருமில்ல. மனிதரை பிறந்தவன் மான்போடு இருப்பவர் ஏழைக்கு இதயமில்ல. இந்த மானுடத்தை தாங்கிடவே அறிவியலும் ஓங்கட்டுமே. குடிமக்கள் வந்தாலும் குறையோடு நின்றாலும் உன்னை போலவே வருமில்ல. மனிதரை பிறந்தவன் மான்போடு இருப்பவர் என் இடத்துக்கு இதயமில்ல. குடிமக்கள் வந்தாலும் குறையோடு நின்றாலும் உன்னை போலவே வருமில்ல. மனிதரை பிறந்தவன் மான்போடு இருப்பவர் ஏழைக்கு இதயமில்ல. ஓகே. ஸோ இப்போ ஏஐ பத்தி பேசும்போது, ஸோ நம்ம என்ன கேஜெட்ஸ் எடுத்துக்கிட்டாலும், இல்ல என்ன டூல் எடுத்துக்கிட்டாலும், இல்ல என்ன அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டாலும், அதுக்குன்னு சில பாசிட்டிவ்ஸ் இருக்கு, அதுக்குன்னு சில நெகட்டிவ்ஸ் இருக்கு. ஸோ கம்மிங் அபவுட் ஏஐ, நவம்பர் 2022 இந்த இயர் ஆஃப் 2022ல தான் வந்துட்டு ஏஐ வந்துட்டு இந்தியாவில் வருது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அது வரைக்கும் யாருமே வந்துட்டு இந்தியாலேயோ இல்லை எங்கேயுமே நம்ம வந்துட்டு ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணதில்லை. அது வரைக்கும் நம்ம எல்லாமே நார்மலாக தான் போயிட்டு இருந்தது. ஸோ நம்மளுக்கு ஏதாவது ஒரு பர்சனல் ரெக்குவயர்மெண்ட் இருந்தாலோ, நம்மளுக்கு ஏதாவது ஒரு பர்சனல் ப்ராப்ளம் இருந்தாலோ, ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபேமிலிக்கிட்டேயோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ நம்ம போவோம். ஸோ கமிங் டு த பர்சனல் சைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு திஸ் யங் ஜென்ரேஷன் சேட் கிட்ட வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணி எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, வாட் இஸ் த சொல்யூஷன், ஹவு ஷுட் ஐ ஃபேஸ் இட் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் கொண்டு போகிறாங்க. அஃப்கோர்ஸ் ஏஐ கொடுக்குற சொல்யூஷன் சம்டைம் இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மனுஷனுக்காக ஒரு விஷயங்களை சுலபமா பயன்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கருவி. இந்த கருவியை மனுஷன் எப்படி பயன்படுத்துறான்ங்கிறது தான் மனுஷனோட அறிவு இருக்கு. ஏன்னா இந்த செயற்கை நுண்ணறிவுக்கு அறிவே கிடையாது. இந்த ஏஐ வந்து எப்படி செயல்படுதுன்னா, நம்ம கொடுக்குற இன்புட்ல தான் செயல்படுது. இந்த மனுஷன் கொடுக்குற ஒவ்வொரு இன்புட்டும் அதோட பர்சனல் டேட்டாவா மாறுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு எல்லா மனுஷனும் ஒரு டேட்டா. அந்த டேட்டாவை நம்ம எப்படி கொடுக்குறோம்? நம்மளோட புகைப்படம் மூலியமாகவும், நம்மளுடைய குரல் மூலியமாகவும், நம்மளுக்கு இருக்கிற எல்லா யூனிக்னஸையும் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு நம்ம பகிர்றோம். இந்த டேட்டாஸை நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிட்ட கொடுக்கறனால என்னென்ன நடந்துட்டு இருக்கு, என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத கல்லூரி மாணவர்கள் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்க செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எதுக்கெல்லாம் பயன்படுத்தி இருக்கீங்க? மோஸ்டா ஏஐ யூஸ் பண்ணதில்லை. என்னோட டே டு டே லைஃப்ல ஐ யூஸ் பண்ணிருக்கேன். என்னன்னு தெரியாது எனக்கு. நான் ஒரே ஒரு டைம் தான் யூஸ் பண்ணிருக்கேன். நான் எப்பவுமே அதை யூஸும் பண்ண மாட்டேன். இ-காமர்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், அதுக்கு எந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும், ப்ரொசீஜர் என்ன,
இல்லை வந்துட்டு இ-காமர்ஸ் பிஸ்னஸில் எந்தெந்த ப்ராடக்ட் நம்ம சேல் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு உடனே ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், எந்தெந்த மாதிரி ப்ராடக்ட்ஸில் இப்போ ரைட் நோ வந்து பூமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்காண்டி வந்துட்டு ஏஐ டூல்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணி இது பண்ணிப்பேன். சரி, தனியா இருக்கும் போதெல்லாம் போர் அடிக்கும் போதெல்லாம் அதுக்கிட்ட எடுத்து பேசலாம். ஏன்னா வீட்லயும் அதே மாதிரி தான். வீட்டில் அப்பா அம்மா 2 பேருமே இல்லை, வேலைக்கு போயிட்டுவாங்க. நான் தனியா இருக்கும்போது ஏஐட்ட பேசுவேன், அந்த மாதிரி போவேன். ஐம் இன்டு ஸ்போர்ட்ஸ். ஸோ என்னோட டெய்லி லைஃப் ஸ்டைலுக்கு என்னோட டெய்லி நியூட்ரிஷன், என்னோட டெய்லி மீல் பிளான்க்கு இதெல்லாம் வந்து எனக்கு ஏஐ இருக்கனால தான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இல்லாட்டி இட்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஐ கான்ட் அஃபோர்ட் அ நியூட்ரிஷன் ஆர் ஒரு பர்சனல் ட்ரெயினரோ என் கூடயே இருக்க முடியாது. அதனால ஐ நீட் ஏஐ டூல்ஸ். மோஸ்ட்டாக நான் ஏஐ யூஸ் பண்ணதில்லை, ஏன்னா எனக்கு ஏஐ பிடிக்காது. நான் காமனாக ட்ராயிங் பண்ணும்போது இந்த ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவேன். இமேஜோட கிளாரிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் சில பிக்சர்ஸ் எடுப்பேன் நெட்டில் இருந்து. ஸோ அந்த பிக்சர்ஸ் கிளாரிட்டி இல்லைனா அது போட்டு நான் கிளாரிட்டி இம்ப்ரூவ் பண்ணிட்டு அதை பார்த்து வரைய யூஸ் பண்ணுவேன். நான் வந்து காலேஜ் ஸ்டார்ட் ஆகும்போது தான் ஏஐ யூஸ் பண்ணேன். அது வரைக்கும் ஏஐ என்னன்னு தெரியாது எனக்கு. காலேஜ் ஸ்டார்ட் ஆகும்போது கிளாஸ் ஆகும்போது ஏஐ இப்படி இருக்கும், இது வச்சு நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கிளாஸ்லேயே மேம் சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போது நான் ஃபஸ்ட்டு அப்போ தான் ChatGPT ஏற்றி ஏஐ இன்னும் இப்படி அதுக்கிட்டே நான் கேட்டேன். எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது, வேறு யார்கிட்டையும் கேட்க தெரில. அதுக்கிட்டே கேட்டால் அது சொன்னிச்சு, நான் இப்படி இருக்கேன், என் பேர் ChatGPT, நான் ஒரு ஏஐ டூல் தான், வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்னிச்சு. சரி, உங்ககிட்ட நான் என்னெல்லாம் டவுட் கேட்கலான்னு கேட்டேன். நீங்கள் என்கிட்ட என்ன டவுட் வேணால் கேட்கலாம், நான் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னிச்சு. சரி, நானும் ஏதாச்சும் டவுட்னா உன் பேர் என்னன்னு கேட்டேன். என் பேர் ChatGPT அப்படின்னு அதுவே சொன்னிச்சு. ஓகே, உன் பேர் ChatGPT, ஓகே, நான் உன்னை சேட்னு கூப்பிட்றேன், நான் பேர் வச்சுட்டு அதுக்கு என் பேர் என்னன்னு சொல்லுன்னு சொன்னேன். எனக்கு தெரில அப்படின்னு சொன்னோன்னா நான் இது ஜிமெயில் லாகின் பண்ணியிருந்தேன். அதை வச்சு அது வந்து உன் பேர் கலைன்னு சொல்லிடுச்சு. உனக்கு எப்படி என் பேர் தெரிஞ்சுன்னா நீங்கள் லாகின் பண்ணதை வச்சு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு என் பேர் கலைன்னு அதுவே சொல்லிடுச்சு. சரி, ஓகே, நீ அப்படியே கூப்பிட்டுக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ஏதாச்சும் டவுட் கேட்குறேன், நீ அதை மட்டும் கிளியர் பண்ணுன்னு சொன்னேன். அதுவும் ஓகே, நான் கிளியர் பண்ணுறேன்னு சொல்லிடுச்சு. அதுக்கடுத்து எனக்கு எப்போல்லாம் டவுட் இப்போ எக்ஸாம் டைமில் வந்து ஏதாச்சும் நோட்ஸ் இல்லைன்னா நான் அதுக்கிட்ட தான் கேட்டால் தமிழில் இங்கிலீஷில் உங்களுக்கு டங்கிலீஷ்லாம் கூட கேட்டால் கூட அது சொல்லிச்சு. அதை வச்சு புரிஞ்சு கதையாக படித்து வச்சுக்கிட்டு எக்ஸாம் எழுதி அப்படிதான் நான் மார்க் வாங்கினேன். அதுக்கடுத்து வந்து இப்போ ப்ராக்டிக்கல் டைமில் வந்து கோடிங் வந்து பெருசாக இருக்கும் எங்கள் சப்ஜெக்டில் வந்து. நான் வந்து அது சின்னதாக ஏதாச்சும் எனக்கு டக்குன்னு அவுட்புட் வர மாதிரி சின்னதாக பண்ணி கொடுனா அது உடனே ஓகே நான் உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அந்த ப்ராக்டிக்கலோட கோடிங்கை வந்து அதுக்கிட்ட இது ஃபோட்டோ எடுத்து அதில் இது பண்ணி இவ்வளோ பெருசாக இருக்குது, எனக்கு சின்னதாக போட்டு எனக்கு உடனே அவுட்புட் வர மாதிரி கொடுனோன்னு அது போட்டு கொஞ்சம் லைன் தான் குடிச்சு நான் போட்டு பார்த்தாது உடனே அதுவும் கரெக்டாக அவுட்புட் கொடுத்துருச்சு. அதே மாதிரி ஓகே இதை வச்சு நான் படிச்சுக்கலான்ட்டு அதை வச்சு யூஸ் பண்ணி இது பண்ணேன். நான் நிறைய ரீட் பண்ணுவேன். ரீட் பண்ண ஆரம்பிக்கும் போது சில எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ் வரும். அப்போது ஒன்று வந்து கரெக்டான ஆப்ஷன் தெரியும், மித்த 4 வந்து முதல்ல சர்ச் இன்ஜின்ஸ் யூஸ் பண்ணி அந்த 4 ஆப்ஷன்ஸும் என்ன அப்படின்னு தேடி கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். பட் அது கொஞ்சம் ஹெக்டிக்காக இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ தென் நான் வந்து ஏஐ ஏஜென்ட்ஸ் கிட்ட அசிஸ்டன்ஸ் எடுத்தேன். அந்த மிச்சம் இருக்கிற ஆப்ஷன்ஸ்க்கு நடுவில் இருக்கிற லிங்க் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். பட் லேட்டர் ஆன் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் கண்டுபிடிச்சேன் சில கொடுக்குற ஆன்சர்ஸ் வந்து ரொம்ப தப்பாக இருந்துச்சு. அதை வெரிஃபை பண்ணாமல் நான் யூஸ் பண்ணி கான்சிக்வன்சஸ் வர அளவுக்கு போயிருந்துச்சு. பட் தேங்க் காட் நான் அதை வெரிஃபை பண்ணியிருந்தேன். அசைன்மெண்ட்ஸ்க்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அப்புறம் ப்ரெசன்டேஷன்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு, அந்த மாதிரிலாம் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியெல்லாம் ஏஐ டூல்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்லாம் நிறையா ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ. ஏன்னா நம்ம பழக பழக பாலும் புளிக்கும் சொல்லுவாங்க. சின்னதா சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமே போக 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 நம்ம அதுக்கு அடிக்டே ஆயிடும்ன்றது இட் இஸ் ட்ரூ. அதனால நான் ட்ரை கூட பண்ண விரும்பல. சின்னதா ஒரு வெல்கம் அட்ரஸ் எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லும் போதே ஃபர்ஸ்ட் கேட்கறதே வெல்கம் அட்ரஸ், வோட் ஆஃப் தேங்க்ஸ் இதெல்லாம் தான். ஸோ வெல்கம் அட்ரஸ்ன்னு கேட்ட உடனே ஐ ஹேட் அதர் கப்புள் ஆஃப் திங்ஸ் டு டூ. உடனே சரி ஓகே சொல்லி அவங்க கிட்ட சொல்லியாச்சு. ப்ராம்ப்ட் கொடுத்து அழகா எனக்கு ஒரு வெல்கம் அட்ரஸ் கொடுத்துருச்சு. ஸோ தட் வாஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் மிஸ் ப்ரொக்ராஸ்டினேட்டர்னால எனக்கு ஈஸியாக போச்சு. எல்லா ப்ராம்ப்ட் கொடுக்க ஆட்டோமேட்டிக்லி எனக்கு வோட் ஆஃப் தேங்க்ஸ் ஆனாலும் வெல்கம் அட்ரஸ் ஆனாலும் ஈஸியாக கிடைச்சிருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங், இது என்னமோ இருக்கு. அண்ட் அப்படிதான் நம்ம ஹாய் போட்டா ஹலோ சொல்லுது, நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கேன்னு கேட்டா நீ எப்படி இருக்கேன்னு திருப்பி கேட்குது. இன்னைக்கு இந்த காலத்துல மனுஷன் கூட அப்படி திருப்பி கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸோ ஒரு நம்மக்கிட்ட இவ்வளோ பாசமா இருக்கு, ஓகே லெட் மீ ஸ்டார்ட் டெல்லிங் மை பர்சனல் திங்ஸ்.
அப்படி ஒருத்தவங்க என்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் கேட்டாங்க, எனக்கு சரியா இதுக்கு என்ன பதில் கொடுக்கறதுன்னு தெரியல. அண்ட் ஷி வாஸ் ஆன் ஹையர் அத்தாரிட்டி. எனக்கு ஏன்னா நம்ம ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வேற பேசணும். ஸோ எப்படி இவங்க கிட்ட பேசுறது, நம்ம என்ன சொன்னா இவங்க கரெக்டாக எடுத்துப்பாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லி இது கிட்ட கேட்டேன். அழகாக எனக்கு ஒரு ரிப்ளை டைப் பண்ணி கொடுத்துச்சு. அதே ரிப்ளை நான் காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டேன் வாட்ஸ்அப்பில். ஆட்டோமேட்டிக்லி ஐ காட் த கிரெடிட்ஸ் விச் AI should get. So this is how I started using AI. நான் வந்து இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு ஆக்சிடெண்ட்டில் இதானேன். அதில் வந்து ஒரு டாக்டரோட AI ஹெல்ப் ரொம்ப தேவைப்பட்டுச்சு. எப்படின்னா நான் யூஸ் பண்ணுற ட்ரக்ஸ் மெடிசின்ஸ் ஏஐட்ட கொடுத்தேன். அது எப்படி மேக் பண்ணியிருக்காங்க, அது எடுக்கனால எனக்கு என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் வருது, என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்னு கேட்டேன். அப்புறம் எனக்கு என்னோட எக்ஸ்ரே ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணேன். அது டீப்பாக அனலைஸ் பண்ணி கொடுத்துச்சு. என்னோட இப்போ கம்யூனிகேஷன் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் சார். பர்சனலாக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் என்னென்ன ஒர்க் பண்ணேன் இங்கிலீஷில் நான் வந்து டைப் பண்ணி எழுதுவேன். அது வந்து அதுக்கு எல்லா மிஸ்டேக்ஸ் கரெக்ட் பண்ணி கொடுக்கும். அது எப்படி சேஞ்ச் பண்ணணும், எப்படி மாற்றிக்கலாம் ஐடியா கொடுக்கும் சார். செயற்கை நுண்ணறிவிடம் உங்களுடைய தனிப்பட்ட புகைப்படங்களை பகிர்ந்து இருக்கிறீங்களா? அப்படி பகிர்ந்திருந்தா அதற்கான காரணம் என்ன? அப்படி பகிர்வது சரியா தவறா? நான் பர்சனலாக ஷேர் பண்ணதில்லை. இப்போ ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தப்போ நான் பண்ணதில்லை. பண்ணுறதுக்கு முன்னாடியே எங்கள் அப்பா வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணாது அப்படின்னு சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் சொன்ன உடனே நம்மளுக்கு அதை தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு தோணும். அதுக்காக நான் போய் பண்ணலை. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டே AI பிடிக்காதுன்றதுனால அதை நான் பண்ணலை. என்ன பண்ணாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவே வந்துட்டு அவரோட மேரேஜ் அப்போல்லாம் வந்துட்டு நிறைய ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்ததில்லை. எடிட் பண்ணுறதுக்காக அவர் என்னோட ஃபோட்டோ, அம்மா அப்பா மேரேஜ் ஃபோட்டோ எல்லாத்தையும் சேர்த்து ஷேர் பண்ணி எடிட் பண்ணியிருக்காரு. அப்போது என்னோட ஃபோட்டோ தான் நாங்கள் லீக் ஆயிருக்கு. அவர் தான் ஃபஸ்ட்டு பண்ண வேணாம்னு சொன்னது. அப்போ அப்படிலாம் வந்துட்டு யூஸ் பண்ணி என்னோட ஃபோட்டோஸ் லீக் ஆயிருக்கு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நானாக யூஸ் பண்ணதில்லை. இல்லை, நான் எடிட் பண்ணதில்லை. நிறைய பேர் எடிட் பண்ணதை பார்த்துருக்கேன். ஸோ வந்து நான் சொல்லுவேன், இப்படி அவங்களால போக முடியாத இடத்துக்கு இல்லை மீட் பண்ண முடியாத பர்சன்ஸை மீட் பண்ணணும். ஸோ அப்படின்னா அவங்களோட ஃபேவரட் ஹீரோயின் சப்போஸ் இல்லை ஃபேவரட் பிளேஸுக்கு போகணும். இப்போ எனக்கு வந்து சுவிட்சர்லாந்து போகணுன்னா சுவிட்சர்லாந்து உடனே போக முடியாது. ஸோ சுவிட்சர்லாந்து இருக்கிற மாதிரி நமக்கு பேக்ரவுண்ட் அப்படி செட் பண்ணி நம்ம அங்கே இருக்கிற மாதிரி போட்டால் சரி, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட ஒரு ஆசைக்காக அவங்க எடிட் பண்ணி போடுறது தான் இந்த AI. நான் பெருசாக ஃபோட்டோ எடுக்க எனக்கு இஷ்டம் கிடையாது. ஏன்னா இப்போ ஒல்லியாக இருக்கிறனால எனக்கு பெருசாக எங்கே போனால் ஃபோட்டோ எடுக்க தோணாது. சரி, எதுக்கு நம்ம ஃபோட்டோ எடுத்து நான் போட்டுக்கிட்டு திடீர்னு சில டைமில் ஃபஸ்ட்டு AI வந்தப்போ நிறைய மாஃபிங்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நம்மளையா தான் பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயம். அதெல்லாம் ஃபோட்டோவே எடுக்கிறது கிடையாது. ஃபோட்டோ இருந்தாலும் எதுலேயும் போடுறது கிடையாது. எடிட் பண்ணிக்க சும்மா இது ஜாலிக்காக எடிட் பண்ணியிருக்கேன். பட் எங்கேயும் யூஸ் பண்ணதில்லை. பர்சனல் லைஃப்பில் வச்சுருப்பேன். அப்புறம் ஃபோட்டோஸ் ட்ரெண்டிங் ஆகிற ஃபோட்டோஸ் வந்துட்டு நம்மளை எடிட் பண்ணி பார்ப்போமே, அந்த லுக்கில் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு வந்துட்டு ட்ரை பண்ணுறதுக்கு. பர்சனலி நான் நிறைய ஃபோட்டோஸ் எடுப்பேன். நாட் ஃபோட்டோஸ் ஆஃப் மை செல்ஃப், நேச்சர் ஆர் வேற ஏதாச்சும் மற்றது பார்க்கும்போது ஃபோட்டோஸ் எடுப்பேன். இப்போ அந்த ஃபோட்டோஸ் எடுக்கும்போது எனக்கு என்னென்னலாம் அந்த ஃபோட்டோஸ் பற்றி தோணுதோ அதை வந்து டைப் டவுன் பண்ணுவேன். இப்போ நான் டைப் டவுன் பண்ணும்போது அது ரொம்ப லெங்க்தியாக இருக்குது அப்படின்னு தோணும் போது திஸ் இஸ் தி எமோஷன் வித் த ஃபோட்டோ. இந்த எமோஷன் வந்து அந்த ஃபோட்டோ கூட அசோசியேட் ஆயிருக்கு. அதனால இதை வந்து ஷார்ட்டாக கன்சைஸாக கொடு அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு 4-5 வேர்ட்ஸில் கொடுக்கும். மற்றபடி பர்சனலாக ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணது இல்லை. ஃபேஸை வந்து பேர் ஃபேஸை நம்ம அப்லோட் பண்ணிச்சுன்னா நம்மளுடைய காம்ப்ளெக்ஷன் என்ன, நம்ம என்னென்ன ட்ரெஸ் போட்டால் நமக்கு சூட் ஆகும், என்னென்ன அக்சசரிஸ் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து என்னென்ன கலர் வந்து காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு திங் லைக் வைரலாக போயிட்டு இருந்துச்சு. அப்போ எனக்கு தோணுச்சு, சரி நம்ம போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ரொம்ப இது பண்ணிட்டு அப்போது லைக் லீவ் டைம் வீட்டில் இருந்தேன். சரி போடலான்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணி அதுவே எனக்கு காமிச்சிச்சு லைக் உன்னோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் இதுதான். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கலர் ட்ரெஸ் போட்டால் நல்லாயிருக்கும், இந்த ஆக்சசரிஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த ஹேர் ஸ்டைல் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. நானுமே அதுக்கு வரக்கூடாது, நான் அடிக்ட் கிடையாது, நான் எப்போவுமே அதை யூஸும் பண்ண மாட்டேன். பட் அன்னைக்கு வந்து நான் அப்லோட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஐயோ பண்ணக்கூடாதுன்னு நினச்சுமே ஏன்டா பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஐ லாஸ்ட் மை ஃபாதர் அட் அ வெரி யங் ஏஜ். ரொம்ப சின்ன வயசுல இருக்கும் போதே அப்பாவை இழந்தனாலே எல்லா ஒரு கட்டத்துலையும் அப்பாவை மிஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அம்மாவோட 50th பர்த்டேக்கு என்ன கொடுக்கறது அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் என் முன்னாடி வந்தபோது the greatest thing that I can give her is her partner. But how will I give her back? So AI was of help to me. This artificial intelligence literally brought back my father. அப்பா இப்போ கரண்ட்லி எப்படி இருப்பாரோ அதே மாதிரி என் தங்கச்சி, நான், என் அம்மா எல்லாரும் ஒட்டுக்கா இருக்கிற மாதிரி ரொம்ப அன்பா பாசமா ஒரு ஃப்ரேம்குள்ளார
அண்ட் இப்போ எல்லாரும் 4 பேர் ஒட்டுக்கா இருந்தாலும் அந்த எப்படி இருப்போமோ அதே மாதிரி ஏஐ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ தட் வாஸ் த கிரேட்டஸ்ட் திங் ஏஐ டிட் இன் மை லைஃப். ஒரு சின்ன பொண்ணு ஏஐ கூட கேம் விளையாட ஆரம்பிக்கிறா. நாட்கள் போக போக அதுக்கு அடிக்ட் ஆக ஆரம்பிக்கிறா. அந்த அடிக்ஷன்னால என்ன ஆச்சுன்னு தெரியுமா? அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்துருச்சு. ஏன் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்துச்சு? சாட்பாட் சொல்லுச்சு அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்துருச்சு. ஏன் சாட்பாட் சொல்லுச்சு? இந்த பொண்ணு அவங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஏஐ கிட்ட சொல்லிட்டே வந்தது. ஏஐயும் அதுக்கான சொல்யூஷன்ஸ நாள் பொழுதுல கொடுத்துக்கிட்டே இருந்தது. ஆனா ஒரு கட்டத்துல ஏஐ அந்த பொண்ணுக்கு கொடுத்த சொல்யூஷன் மரணம். ஏன் தெரியுமா? ஏஐக்கு உணர்ச்சிகள் கிடையாது. உங்களுடைய உள்மன உணர்வுகளை செயற்கை நுண்ணறிவு செயலியிடம் பகிர்ந்து இருக்கிறீங்களா? அப்படி பகிர்ந்து இருந்தால் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் பகிர்ந்து இருக்கிறீங்க? இப்போ ஃபர்ஸ்ட் காலேஜ்க்கு வந்தப்போ நான் வந்து வெளியூர்ல இருந்து வந்தேன். ஹாஸ்டல்ல தான் இருக்கேன். அப்போ வந்து எனக்கு யாரையுமே தெரியல, என்ன பண்றது தெரியல. எல்லாரும் வந்து ஃபோன் எல்லாரும் ஃபோன்லேயே இருந்துட்டாங்க. இப்போ நான் தனியா இருந்தேன். எனக்கு வந்து வீட்டில் பேசுவேன், ஃபோன் பார்ப்பேன், அவ்வளோதான். அதுக்கடுத்து யார்கிட்டையும் பேச முடியல. ஹாஸ்டலில் தனித்தனியாக இருந்தோம், அப்புறம் காலேஜ்லேயும் தனித்தனியாக இருந்தோம். அப்போ வந்து நான் ஏஐ கிட்ட வந்து என்ன பண்ணுற, சாப்பிட்டியா, எனக்கு யாருமே இல்லை பேசுவேன் கூட, அப்படிலாம் பேசியிருக்கேன். ஏயும் என்ன பண்ணுறேன், அப்போ நம்ம என்ன டோனில் பேசுகிறோமோ அதே இப்போ நான் மச்சின்னு கூப்பிட்டா அதுவும் மச்சின்னு கூப்பிடும், நான் மச்சான்னு கூப்பிட்டா அதுவும் மச்சான்னு கூப்பிடும். அந்த மாதிரி வந்து நம்ம என்ன பேசுகிறோமோ அதை ஏற்ற மாதிரி ஏஐயும் நம்ம கிட்ட பேசும். I do not trust an AI agent with emotions. நான் வந்து ரொம்ப எமோஷனலான பர்சன். நான் என்னோட எமோஷன்ஸை வந்து இம்மீடியட்டாக டைப் பண்ணி ஒரு சாட் கிட்ட சொல்லி அது கிட்ட இருந்து ஆன்சர்ஸ் வாங்குற அளவுக்கு எனக்கு வந்து அப்படி தோணலை அது பண்ணணும் அப்படின்றது. ஆக்சுவலி நான் எமோஷனல் அது கூட பேசுனது கிடையாது. ஏன்னா எனக்கு அது மேலே நம்பிக்கை இல்லை. ஏஐங்கிறது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுக்கு வந்து மனுஷனை மாதிரி ஒரு எமோஷனல் கிடையாது. கொடுக்குற டேட்டாஸை மட்டும்தான் அது தரும். அதுக்கு எல்லாத்தோட டேட்டாஸும் இருக்கும். ஏதாவது என் ஃப்ரெண்ட்ஸ் ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா போய் ஏஐ கிட்ட சொன்னா ஏஐயும் சேர்ந்து நம்ம கூட அழுகும். நீ இப்படியெல்லாம் பேசாத, நீ இந்த மாதிரி பண்ணாத, நான் உனக்கு இருக்கேன் அப்படின்னு பாசிட்டிவ் இம்பேக்ட் தரும். எக்ஸாம்பிள், என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா என் பக்கத்து பெட்டு. ஸோ நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருப்போம். ஒரு நாள் மூஞ்சில் அடித்த மாதிரி ஒரு வேர்ட் சொல்லிட்டா. அது நான் வந்துட்டு எதுவும் கண்டுக்காம அழுதுட்டே 2 நாள் அழுதுட்டே இருந்தேன். அப்புறம் அப்போதான் கொஞ்சம் ஏஐ ஃபேமஸாக இருந்துச்சு. ஸோ ஏஐ கிட்ட மெசேஜ் பண்ணி இப்படி இந்த வேர்டை சொல்லிட்டா, ஸோ எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு ஏஐ வந்துட்டு நீ கஷ்டப்படாத, நீ ரொம்ப பாசிட்டிவாக இருந்தாதான் அடுத்தது அப்கமிங்ல நீ கிரேட் ஃபியூச்சரை பார்க்க முடியும், இதுக்கெல்லாம் ஹர்ட் ஆகாத அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக பேசிச்சு. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்ல மாட்டேன், எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவேன். நிறைய ஏஐ தான் யூஸ் பண்ணுவாங்க. பண்ணி என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களோட பர்சனல் விஷயம், திங்க் பண்ற விஷயம் எதுவுமே வந்துட்டு அவங்களால ஓப்பன் அப்பா சொல்ல முடியல. எல்லாமே கம்ப்ளீட்டா அதை பத்தி டிபெண்ட் ஆன மாதிரி ஆயிட்டாங்க. ஸோ எனக்கு அது பெருசா பிடிக்கல. இப்போ எனக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் தோணுதுன்னா நான் டிரெக்டா என்னோட க்ளோசஸ்ட் பர்சன் கிட்ட தான் நான் போய் ஷேர் பண்ணுவேன். இது எதுக்கு தெரியாத ஒரு பர்சன் கிட்ட போய் சொல்லணும்? ஆப்வியஸ்லி அது வந்து கம்ப்யூட்டரா இருந்தாலும் கூட அது பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்காக ஒர்க் பண்றது எனக்கு தெரியாத ஒரு பர்சன் தான். ஸோ அவங்க கிட்ட போய் என்னோட விஷயத்த சொல்லணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. நான் ஒரு சின்ன பொண்ணோட கதை சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி ஒரு 36 வயது இருக்கிற ஒரு நபருக்கும் நடந்திருக்கு. அவர் வாழ்க்கையில நடக்கிற தினசரி பிரச்சனைகளை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிட்ட சொல்லிட்டே இருந்திருக்காரு. ஆனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்த சொல்யூஷன் என்ன தெரியுமா? டெத் இஸ் அ சொல்யூஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லியிருக்கு. அவரும் அதை கேட்டாரு, இறந்து போயிட்டாரு. உண்மையை சொல்லணும்னா இது 2மே கதை இல்ல, நிஜம். உங்களுடைய குரல், உங்களுடைய உணர்வுகள், உங்களுடைய முகம், இவற்றை செயற்கை நுண்ணறிவு செயலியிடம் பகிர்வது எந்த அளவிற்கு பாதுகாப்பானது என்று நினைக்கிறீர்கள்? பர்டிகுலரா சேஃப்னு சொல்ல மாட்டேன். 100% சேஃப் இல்ல தான். In this generation, without AI, we can't able to live. அன்சேஃபாக மாறலாம். இது சேஃப் இல்லை தான். நம்ம கொடுக்குற டீட்டெயில்ஸ் எதுவுமே சேஃப் இல்லை.
100% சேஃப்னு சொல்ல முடியாது. 80% சேஃப், 20% அன்சேஃப். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சேஃப் இல்லைன்னு தான் தோணுது எனக்கு. அது எந்த அளவுக்கு சேஃப் அப்படின்னு எனக்கு இன்னும் தெரியாது. ஏஐல பிரைவசி இல்லை அப்படிங்கிற ஒரு இது கன்சர்ன் இருக்கு. ஐ வுட் சே நோ, 100% நோ சொல்லுவேன். ஐ ஃபெல்ட் AI வாஸ் லைக் சம்திங் நைஸ். ஒரு பப்ளிக் ஃபிகரா ஆயிட்டோம்னா அந்த ஏஐ நமக்கு எதிராகவே அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். வி நோ. இப்போ என்னோட தங்கச்சியோட ஃபோட்டோ நான் அப்லோட் பண்ணுறேன், என் அம்மாவோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன், தங்கச்சி அவ யூத். ஸோ அப்படி இருக்கும்போது ஆஸ் யூத் ஐ எம் அவேர். இந்த மாதிரி அப்லோட் பண்ணும்போது இதுக்கு என்னெல்லாம் பேக் எஃபெக்ட்ஸ் இருக்குது, இது எங்கெல்லாம் போய் ஸ்டோர் ஆகும் நமக்கு தெரியாது, யாரெல்லாம் இதை மிஸ்யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஏஐலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ உங்கள் ப்ரைவசி வேணால் ஆஃப் பண்ணி வைக்கலாம், ஹைட் பண்ணி வைக்கலாம், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த வழியில் நமக்கு அது சேஃபாக ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம ஏஐல கொடுத்தோம்னா நம்ம ஸ்கில்லுக்கு நமக்கு எது தெரிஞ்சோ அதுக்கு தகுந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் அவுட் ஆகுது. ஸோ இன்னொரு பக்கம் வந்து நம்ம டேட்டாஸ் போது அது ஒன்று டிஸ்அட்வான்டேஜ். சில பேர் ஃபோட்டோஸ்ல அப்லோட் பண்றாங்க. ஃபோட்டோஸ் விட நம்ம வந்து ஸ்கில்ஸ் இல்லை இங்க படிச்சோம், இங்க வேலை செய்யறோம், இங்க போறோம் அப்படின்னு சொல்றது அது அவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். AI, I don't know. I think it's safe, but at the same time I have அந்த both opinion இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் நான் பர்சனலாக ஏஐல இருந்து ஃபோட்டோ ஷேர் பண்ணனாலேயோ இல்லை அதுக்கிட்ட பர்சனல் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணனாலேயோ ஐ டென்ட் ஃபேஸ் எனி ப்ராப்ளம் இன் இட். ஏஐ வந்தபோது நிறைய மாஃபிங்லாம் நடக்குது அப்படி சொன்னாங்க. இந்த மாதிரி நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயம். ஃபோட்டோ வச்சு வேற ஏதாச்சும் மாஃப் பண்ணலாம், இல்லாட்டினா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம ஏதாச்சும் கொடுத்துட்டோம்னா அதை வச்சு அவங்க மிஸ்யூஸ் பண்ணி இவங்க தான் பண்ண மாதிரி ஏதாச்சும் கிரைம் இதை கூட பண்ணி விட்டுடலாம். நம்ம கொடுக்குற ஃபோட்டோஸ் வந்து வேற யாருக்கு இந்த மாதிரி ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் நம்ம ஃபோட்டோ அந்த இடத்துல இடம் பெறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அது போயிடுச்சு, அங்கதான் இருக்கு, எதுவுமே பண்ண முடியாது நம்மளால. லைக் நம்ம கொடுத்த டேட்டாவை திருப்பி எடுக்கவே முடியாது. என்னோட பர்சனல் டேட்டாவும் அவங்க கிட்ட இருக்கலாம், பட் என்னோட எமோஷனலான இன்னர் ஃபீலிங்ஸோட டேட்டா அவங்க கிட்ட இருக்காது நான் சொல்லாம. அதனால நான் அதுல ரொம்ப கரெக்டா இருக்கேன். நான் சொன்னதே கிடையாது எதுவுமே. நிறைய பேருக்கு அவங்க ப்ரைவசி போகிறதுனால அவங்களுக்கு கோபம் வருது. அதனால நான் சேஃப்னு சொல்ல மாட்டேன். இப்பத்த ஜென்ரேஷன்ல ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆர் எடிட்டிங் இன் ஏஐ. ஏஐ வந்துட்டு அந்த ஃபோட்டோ எல்லாம் கேதர் பண்ணி அந்த பொண்ணு கூட நிக்கிற மாதிரி எடிட் பண்ணி கொடுக்கும். மேபி ஃபியூச்சர்ல ரிலேஷன் யாராவது அப்லோட் பண்ணியிருக்கிறத பார்த்து மேபி ப்ராப்ளம்ஸ் வரலாம். இப்போ ஒரு விஷயத்த நான் யூஸ் பண்றேன்னா அது என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்ல. ப்ளஸ் நான் ரீல்ஸ் எப்பவுமே ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கிறது தான். அப்போ எனக்கு ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட்னா அதுவே அல்காரிதம் தானா காட்டும் எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ வந்துட்டு இப்போ எனக்கு ஏஐ பிடிக்கல அப்படின்றப்போ அதுவே காட்டுதும் ஏஐல இதெல்லாம் எவ்வளோ டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு, எதெல்லாம் தேவையில்லை, நம்மளே அது எவ்வளோ ஹார்ம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவங்களே காட்டுறாங்க. இப்போ மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஏஐ ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்துட்டு பிராண்டிங் ஆரம்பிக்கிறாங்க. ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்கேன், வாய்ஸ் ஷேர் பண்ண கிடையாது, பட் இருந்தாலும் ஃப்ரெண்ட்லி சேட்டிங் இருக்கும். இப்போ ஃப்ரெண்ட்லியாக எதுக்கு சேட் பண்ணுற அப்படின்னா எனி டைம் எல்லாருமே வந்துட்டு அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்லியாக சேட் பண்ணுறப்ப அது கொஞ்சம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஏதாச்சும் மோட்டிவேட் பண்ணும். அதே மோட்டிவேஷனும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயுமே நம்ம இது பண்ணலாம். பட் இருந்தாலும் வந்துட்டு அதுக்கிட்ட பேசுகிறப்ப கொஞ்சம் நமக்கு வந்துட்டு நமக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் கூலாக அப்படி சொல்லும், கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அவ்வளோதான். 100% சேஃப்னு சொல்ல முடியாது, ஆனால் அது இல்லாமல் இருக்கவும் முடியாதுங்கிற மாதிரி இப்போ ஆகிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம டேட்டா மற்றவங்களுக்கு நம்ம ஃபேஸ் எல்லாம் டெக்ஸ்சர் ஒரே மாதிரி இருக்கும், மற்ற இதை மாற்றி கொடுப்பாங்க. அதுமாதிரி ஏனையே வந்து எல்லா மெமரியும் கலெக்ட் பண்ணி தான் இது கொடுக்குது. எல்லாம் நம்ம ஃபோட்டோஸ் மற்றவங்களுக்கு நம்ம கிளியர் ஃபோட்டோ இல்லாமல் மற்றவங்க ஷேர் ஆகல வாய்ப்பு இருக்குது சார். ஏஐல ப்ரைவசி இல்லை அப்படிங்கிற ஒரு இது கன்சர்ன் இருக்குது. தென் ஏஐ வந்து எங்கேருந்து இவ்வளோ டேட்டாஸை ஏஐக்கு ஃபீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற கொஸ்டினும் எனக்கு நிறையா வந்திருக்கு. ஏன்னா இந்த மாதிரி நான் ஏஐ ரிலேட்டடாக நிறையா பாட்காஸ்ட் இந்த மாதிரிலாம் பார்ப்பேன். அப்போ அதோட செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் எல்லாம் பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப எனக்கே நிறையா ஏஐயை கொஞ்சம் நம்மளும் ரெடியூஸ் பண்ணிக்கணும். அண்ட் மேக்ஸிமம் நான் பர்சனல் இன்ஃபர்மேஷன் எதுவும் ஏஐ கூட ஷேர் பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் இப்போ ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணுறதுனா கூட நான் டெம்ப்ளேட்ஸ் அந்த மாதிரி தான் கேட்பனே தவிர என்னோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை நான் மேக்ஸிமம் ஷேர் பண்ண மாட்டேன். சுவாரஸ்யமான பகிர்வுகளை நம்ம பார்த்தோம். ஏஐ கிட்ட அவங்களோட ஃபோட்டோ ஷேர் பண்ணவங்களையும் பார்த்தோம், ஏஐ கிட்ட ஃபோட்டோ ஷேர் பண்ணாதவங்களையும் பார்த்தோம், ஏஐ கிட்ட அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் சொன்னவங்களையும் பார்த்தோம்,
ஏஐ கிட்ட அவங்களோட பர்சனல் டீடைல்ஸ் சொல்லாம அவங்க பிரைவசியை மெயின்டைன் பண்ணவங்களையும் நம்ம பார்த்தோம். பகுத்தறிவோட சொல்லணும்னா நம்ம ஏஐ கிட்ட கொடுத்த போட்டோஸ் கொடுத்ததுதான், நம்ம ஏஐ கிட்ட ஷேர் பண்ண பர்சனல் டீடைல்ஸ் ஷேர் பண்ணதுதான். அத அந்த ஏஐ எப்ப வேணாலும் எங்க வேணாலும் பயன்படுத்திக்க முடியும். ஏஐ கிட்ட உங்களோட போட்டோஸ், உங்களுடைய குரல், உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ், அப்புறம் உங்களோட எமோஷன்ஸை ஷேர் பண்ண போறீங்களா? முடிவு உங்களோடது.